வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதி, இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். கொழும்பு தமிழ்ச்சங்கம் என்பது கலை, கலாசார, பண்பாட்டு விழுமியங்களுக்காக பல்வேறு காரியங்களை நூற்றாண்டு காலமாக செய்து வருகிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக அதன் சேவையும் தொடர்ந்து வருகிறது. இப்பொழுது புதிதாக கொழும்பு தமிழ்ச்சங்கம் தமிழர் செவ்வியல் ஆடல் என்ற ஒரு நிகழ்வினை முதல் தடவையாக ஒழுங்கு செய்திருக்கின்றது. இந்த தமிழர் செவ்வியல் ஆடல் நிகழ்வு தொடர்பான விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்திய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதியை வடிவமைத்திருக்கின்றோம். அது தொடர்பான விவரங்களை நேரடியாக கலையகம் வந்து தெரிவிப்பதற்காக கலையகம் வந்திருக்கின்றார்கள். கொழும்பு தமிழ்ச்சங்க பேரவையின் உறுப்பினர் திருமதி வளர்மதி சுமாதரன், அதே போல உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்க அமைப்பாளரும் அபிநேஸ்த்ரா நடனப்பள்ளியின் இயக்குநருமான கலாசூரி திவ்யா சுஜேன் ஆகியோர் கலையகம் வந்திருக்கின்றார்கள். வணக்கம், இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் நேத்ரா அலைவரிசை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆமாம், இந்த கொழும்பு தமிழ்ச்சங்கம் என்பது 8 தசாப்தங்களுக்கு மேலாக சேவையாற்றி வருகிறது. தமிழ்ச்சங்கத்துக்கு பல வரலாறு இருக்கின்றது. இந்த வரலாறு குறித்து சுருக்கமான விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவிப்பதோடு இந்த நேத்ரா நிகழ்ச்சிக்கும் என்னுடைய நன்றி அறிதலை கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக சொல்லிக்கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். கொழும்பு, நீங்கள் சொன்ன மாதிரி கொழும்பு தமிழ்ச்சங்கம் 8 தசாப்தங்களை கடந்து இன்று கொழும்பு தலைநகர் என்பது பல்லின மக்கள் வாழுகின்ற ஒரு இடம். பல சவால்களுக்கு மத்தியில் இன்று அந்த தமிழ்ச்சங்கம் தமிழை வளர்ப்பதில், முன்னெடுப்பதில் அது ஆற்றுகின்ற பெரும் பணிகள் பல என்று கூற முடியும். அந்த வகையிலே பல தமிழ் ஆளுமைகள் இந்த தமிழ்ச்சங்கத்தை அலங்கரித்திருக்கின்றார்கள். அதிலே முதலாக இந்த முறை ஒரு கொழும்பு தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு பெண் தலைமைத்துவம் வந்திருப்பதும் ஒரு மாபெரும் மாற்றமாக நாங்கள் கருதுகின்றோம். அந்த வகையில் இந்த தமிழர் செவ்வியல் ஆடல் நிகழ்ச்சி முதலாக இங்கு அரங்கேற இருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமை தருகின்றது. கொழும்பு தமிழ்ச்சங்கம் பல குறிக்கோள்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. அந்த குறிக்கோள்களை நிறைவேற்றும் மூலமாக பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அதாவது சொல்லப்போனால் சங்ககீதத்திலே வரும் முச்சங்க முழுப்பணியை முழு உலகும் முழங்க வைக்கின்ற இந்த கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் பணி எண்ணிலடங்கா. பல நிகழ்ச்சிகள் மூலம் பல வளரும் சமுதாயத்தை இந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும், தமிழ் பற்றை ஊக்குவிக்க வேண்டும், ஊட்ட வேண்டும் என்ற ஒரு பெரு நினைப்போடு கொழும்பு தமிழ்ச்சங்கம் ஆற்றுகின்ற பணிகள் காலத்தின் தேவை மட்டுமல்ல, அது காலத்திற்கு அவசியமான ஒன்றாகும். அந்த வகையிலே கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் இந்த தமிழர் செவ்வியல் ஆடல் நிகழ்ச்சியானது நாளையில் இருந்து ஆரம்பிக்க இருக்கின்றது. பல ஆளுமைகள் இந்த தமிழ்ச்சங்கத்தை வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள். அந்த இடத்திலே அவர்களுக்கும் ஒரு நன்றிகள் அந்த வணக்கத்தை கூறுவதில் நான் பெருமை அடைகின்றேன். கலாசூரி திவ்யா சுஜின் அவர்களே, இந்த மொழிக்கும் கலைக்கும் பல்வேறு தொண்டாற்றி வரும் கலைஞர் என்ற வகையில் இந்த தமிழ்ச்சங்கத்துடனான உறவு உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? இந்த செவ்வியல் ஆடலுக்கும் இந்த உங்களுடைய தொடர்பு எவ்வாறு இருக்கிறது? ஆமாம் நேத்ரா நேயர்கள் பல தடவைகள் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இன்று மிக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். என்றால் பெரும் ஆளுமைக்கு பக்கத்தில் நான் இருந்து இதை பற்றி பேசப் போகிறேன். மொழி கலை அறிந்த ஒரு ஆளுமை. கொழும்பு தமிழ்ச்சங்கத்தோடு நான் நினைக்கிறேன் நாங்கள் அபிநய க்ஷேத்ரா ஆரம்பித்த காலம் முதல் 2 தசாப்தங்களாக ஒரு உறவில் இருக்கிறோம், தொடர் உறவில் இருக்கிறோம். தமிழ்ச்சங்கத்தின், அதாவது தமிழியல் என்பது வெறும் தமிழ் இலக்கணம் இலக்கியம் மட்டுமல்லாது தமிழர்களது பண்பாடு, வரலாறு, சமயம், கலாச்சாரம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு கூறாகத்தான் தமிழியலை நாங்கள் கருத முடியும். இதனை நன்கு உணர்ந்தவர்களாக கொழும்பு தமிழ்ச்சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக பேராசிரியர் சபா ஜெயராஜா ஐயாவின் காலத்தில் கலைகளுக்கு, அழகியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல வேறு வகையான நிகழ்வுகளை அவர்கள் நடத்த ஆரம்பித்தார்கள். நாங்கள் கூட பாரதி விழா, நாவலர் விழா என்ற ஏராளமான விழாக்களில் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். இம்முறையும் கூட இதில் குறிப்பிட்டு ஒன்று சொல்ல வேண்டும். இந்த சண்முகம் செட்டியார் அவர்கள் புகார் காண்டம் எனும் நூலை எழுதும் பொழுது பேராசிரியர் வையாபுரி அவர்கள் அவரது முன்னுரையில் குறிப்பிடுவார், சிலப்பதிகாரத்தில் தமிழிசை மட்டுமல்ல ஆடல்
என்பதனை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஒரு ஆடல் இலக்கியத்தை முன்னெடுத்து நாங்கள் நிகழ்வுகள் நடத்த வேண்டும் என்று 1940ஆம் ஆண்டு குறிப்பிட்டது. இன்று கொழும்பு தமிழ்ச்சங்கம் அதனை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழிசைக்கு தொடர்ந்து 15 வருடங்களாக தமிழிசை பற்றி அவர்கள் ஒரு விழா எடுக்கிறார்கள். இதே போல இந்த செவ்வியல், அதாவது தமிழ் ஆடல் விழா என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும். நானும் கூட மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். 3 நாட்களும் இந்த நிகழ்வில் பங்கு கொள்ள இருக்கிறோம். திருமதி வளர்மதி சுமாகரன் அவர்களே, இந்த செவ்வியல் ஆடல் முதல் தடவையாக தமிழ்ச்சங்கத்திலால் நடத்தப்படுகிறது. இதன் மூலம் சமூகத்துக்கு என்ன விடயத்தை சொல்ல போகிறீர்கள்? இதிலிருந்து சமூகம் எந்த வகையான பலாபலன்களை அடைந்து கொள்ளப் போகிறது? வங்கக்கவி ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுவார், கலை கருத்தின் உறைவிடம் என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, அது அழகின் பிறப்பிடம். இப்போ இன்பம்தான் அதனுடைய பயன். இப்போ எங்களை இன்னொரு உலகத்துக்கு எடுத்து செல்லுகின்ற அந்த பெரிய ஒரு பங்களிப்பை கலை செய்கின்றது. இப்போ நாங்கள் நாட்டார் நடனங்கள்லேருந்து இப்போ முறைப்படி கற்கின்ற சாஸ்திரிய நடனங்களுக்கு வந்திருக்கின்றோம். இப்போ அரிஸ்டோட்டல் சொல்லுவார், கலை வெளித்தோற்றத்தை மட்டும் காட்டக்கூடாது, அது அகத்தோற்றத்தையும் காட்ட வேண்டும். அது புலன்களுக்கும் உணர்வுகளுக்கும் அப்பால் சென்று அறிவையும் எங்களுக்குள்ள ஊற்றுறதான் உண்மையான ஒரு கலை பாரம்பரியம் என்று சொல்லுகின்றார்கள். காலத்தின் தேவை இருக்கின்றது. நாங்கள் மரபு வழியிலிருந்து சற்று விலகி நாங்கள் காலத்தின் தேவைக்கேற்ப அதில் நாங்கள் மாற்றங்களை செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் திருமதி திவ்யா சுஜயன் அவர்கள் சொன்ன மாதிரி காலத்தின் தேவைக்கேற்ப இந்த எளிய சமுதாயம் இன்று நாங்கள் பார்க்க போனால் இந்த தொலைக்காட்சி, அதாவது எங்களுடைய இந்த கையடக்க தொலைபேசிக்குள்ளேயே மாணவர்களும் மற்றவர்களும் மூழ்கி இருக்கின்ற வேளையிலே இந்த கொழும்பு தமிழ்ச்சங்கம் எங்களுடைய உணர்வுகளுக்கும் அந்த புலன்களுக்கும் ஒரு மதிப்பளித்து இப்படியான நிகழ்ச்சிகளை இந்த இடத்திலே அரங்கேற்றுவது என்பது உண்மையில் பாராட்டத்தக்க ஒன்று. திவ்யா சுஜயன் அவர்கள் சொன்ன மாதிரி பேராசிரியர் சபா ஜெயராஜா தலைமை தாங்குகின்ற நிகழ்ச்சிகளும் உண்டு. அதே மாதிரி கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் முதலாவது பெண் தலைவியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் சிரேஷ்ட சட்டத்தரணி திருமதி சுகந்தி ராஜகுலேந்தர் அவர்கள் தலைமையிலும் இந்த நிகழ்ச்சி நாளையிலிருந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அது எங்களுக்கு தெரியும், வெள்ளவத்தில் ஏராளமான தமிழ் மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசம். அவர்களுடைய அந்த உணர்வுகளுக்கு கூட இது ஒரு வடிகாலாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். என்ன அப்படின்னா, மாணவர்கள் அவர்களுக்கு நாங்கள் ஒரு அரங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது நாங்கள் சிறிதா பெரிதா என்பதல்ல முக்கியம். இந்த இடத்திலே என்னுடைய நிகழ்ச்சி முதலாவதாக இடம்பெற்றதன் இங்கே நடன ஆசிரியர் இருக்கின்றார். அது மாணவர்களுடைய உள்ளத்திலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகின்றது. அந்த வகையிலே கொழும்பு தமிழ்ச்சங்கம் பாரிய ஒரு பணியை இந்த தமிழர் செவ்வியல் ஆடல் மூலம் முன்னெடுக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். ஆனால் இன்னும் ஒன்று, இந்த 3 நாட்களும் பார்த்தீர்கள் என்றால் கொழும்பில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, வெளி மாவட்டங்களில் இருக்கின்ற ஆளுமையான கலைஞர்கள் கூட இதில் பங்கு பெற்றுகிறார்கள் இல்லையா? அது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. மாணவர்கள் மட்டுமல்ல, பேராசிரியர்கள், குறிப்பாக இந்த ஆய்வு கட்டுரைகள் வாசித்தல், கருத்தரங்குகள், அது பற்றிய விடயங்கள் அறிய தருவார் அம்மா. இவையெல்லாம் மிக மிக தேவையான ஒரு விடயமாக கருதுகிறேன். கலைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேடல் என்பது மிக அவசியம். அதிலும் ஆய்ந்து அறிந்து தேடுவது என்பது மிக மிக அவசியம். அந்த நிகழ்வுகள் பற்றிய விடயங்களையும் சற்று அறிய தந்தால் இல்லையா? பேராசிரியர், அதாவது முதலாவது நாளை வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றது. நூற்றாண்டு கண்ட தமிழ் ஆளுமையாக பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள் கருதப்படுகின்றார். அந்த அரங்குக்கு நாங்கள் பெயர் சூட்டும் போது கூட தமிழ்ச்சங்கம் நிறைந்த ஆளுமை மிக்கவர்களைத்தான், அது பொருத்தமான அந்த ஆளுமைகளைத்தான் இங்கே அரங்குக்கு கூட பெயர் சூட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே பேராசிரியர் வித்யானந்தன் அரங்கு, விஆர் ராஜநாயகம் அரங்கு, அண்ணாவியார் வந்தாரமூலை செல்லையா அரங்கு, அதே மாதிரி பேராசிரியர் சிவசாமி அவர்களுடைய அரங்கு, அண்ணாவியார் ஏரம்பர அரங்கு என்று சொல்லி அதுக்கு பெயர் சூட்டி, அது மாத்திரமல்ல சிறப்புரைகள் கூட அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய நூற்றாண்டிலே ஒரு மிகப்பெரிய கல்வி ஆளுமையாக நாங்கள் கருதி கொண்டிருக்கின்ற, ஒரு மூத்த ஆளுமையாக கருதி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் சபா ஜெயராஜா, அதே மாதிரி நுண்கலத்துறை கொழும்பு பல்கலைக்கழகம், மன்னிக்க வேண்டும், கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய தலைவியாக இருக்கின்ற திருமதி துஷ்யந்தி சத்யஜித் அவர்கள், அதே மாதிரி நாடறிந்த பத்திரிகையிலே தொடர்ச்சியாக நாட்டிய கலை பற்றி எழுதி கொண்டிருப்பவருமாக ஒரு ஆய்வாளராக விளங்குகின்ற முனைவர் சுபாஷினி பத்மநாதன் அவர்களும்
சிறப்புரையாற்றுவதற்கு இருக்கிறார்கள். உண்மையிலே இது ஒரு ஆய்வு அரங்கு என்று சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் இங்கே பல யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்களும் முனைவர் பட்டம் பெற்றவர்களும் இதில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்காக பங்கு கொண்டு இருக்கின்றவர்களும் இதிலே பங்கு கொள்ளுகின்றார்கள். ஆகவே இந்த நுண்கலைத்துறை வளர்ச்சி என்பது உங்களுக்கு தெரியும், விபுலானந்த இருக்குது, அதே மாதிரி மட்டக்களப்பில் விபுலானந்த கல்லூரி இருக்குது, யாழ்ப்பாணம் கலை கல்லூரி இருக்கின்றது. இந்த மாணவர்களுக்கு இது ஒரு பெரும் பாக்கியமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, கலைத்துறையில் பாடசாலையிலே கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிற மாணவர்கள் இன்றும் நடனத்தை ஒரு பாடமாக, சங்கீதத்தை ஒரு பாடமாக எடுத்தவர்கள் பயின்று கொண்டிருக்கின்ற அந்த கலைத்துறைக்குரிய அந்த மாணவர்களுக்கு கூட இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாக அமையும் என்று நான் கருதுகின்றேன். திவ்யா சுஜன் அவர்களே, இந்த செவ்வியல் ஆடல் நிகழ்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? ஆடல் கலைஞர்களுக்கு இது எவ்வகையில் பலன் அளிக்கிறது? ஆமாம், இதில் நான் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். அம்மா குறிப்பிட்டது போல வித்யானந்தன் ஐயாவின் நூற்றாண்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அரங்கில் முதலாவது அரங்கிலேயே முதலாவது ஆற்றுகையாக நமது ஆற்றுகை இடம்பெற இருக்கின்றது. கூத்தின் ஞானம் என்ற ஒரு ஆற்றுகையை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். நாட்டிய நாடகம் நாங்கள் மட்டுமல்ல, மிக ஆளுமையான சிறந்த, அதாவது ஆய்ந்தறிந்து படைப்பினை அளிக்கக்கூடிய நடன ஆசிரியர்கள் இதில் பங்கு கொள்ள இருக்கிறார்கள். அவர்களது மாணவர்கள் பங்கு கொள்ள இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே நாங்கள் பெரும் வாழ்த்துக்களை நாங்கள் இந்த இடத்தில் குறிப்பிட்டு மகிழ்கின்றோம். அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு அரங்காகத்தான் நான் இதை கருதுகிறேன். இரண்டாவது நாள் கூட அம்மா குறிப்பிட்டது போல நாங்கள் கூத்தும் இப்போ இருக்கிற தாள வழக்கங்கள், அதில் இருக்கிற நுணுக்கங்கள் அடிப்படையில் கூத்து தாளக்கட்டுகளை அணுகுதல் என்ற ஒரு அடிப்படையில் எனது ஆய்வு கட்டுரை அங்கே நான் வாசிக்க இருக்கிறேன். அதே போல் மூன்றாவது நாளும் நாங்கள் கூத்து அந்த பரதநாட்டியம் இது சம்பந்தப்பட்ட கூத்து ஆடலையும் பரத ஆடலையும் இணைந்த ஒரு சில விடயங்களையும் தர முன்விளைகின்றோம். மூன்றாவது நாளும் கூட முக்கியமாக இந்த ஒரு பாரம்பரியம், இந்த மரபு என்பது எல்லாருக்கும் போய் சேர். அண்ணாவியார் என்று குறிப்பிட்டார். இப்போ இருக்கின்ற மாணவர்களுக்கு இந்த அண்ணாவியார் பற்றி எத்தனை தூரம் தெரியும் என்றதே எங்களுக்கு ஒரு வியப்பாகத்தான் இருக்கிறது. நான் பெரும் ஆச்சரியமாக கொழும்பு தமிழ்ச்சங்கத்தை பார்ப்பதுண்டு. காரணம், அவர்கள் வாக்கிலும் செயலிலும் மிகுந்த அன்பும் பண்பும் ஒரு நம்பிக்கையும் தெளிவும் என்று அனைத்தையும் உள்ளடக்கி அவர்கள் செயல் திட்டங்களை முன்வைப்பார்கள். இந்த ஒரு நிகழ்வு கூட 3 நாட்கள் அவர்கள் அமைத்திருக்கின்ற அந்த சிட்டைப்படுத்தி இருக்கின்ற ஒழுங்கை பார்த்தால் எத்தனை நேர்த்தி என்று வியக்க தோன்றுகிறது. இந்த நிகழ்வு ஒரு முதல் நிகழ்வு மட்டுமல்ல. இப்போ கொழும்பு தமிழ்ச்சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, தமிழ் விரும்பிகள், தமிழ் பேசும் மக்கள் அத்தனை பேரும் நாங்கள் தமிழ்ச்சங்கத்து உறுப்பினர்கள் என்று எண்ண தோன்றும். அந்த அளத்துக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது. இது முதல் நிகழ்வு மட்டுமல்ல, இந்த முதல் நிகழ்வே மிக பெரும் வெற்றிக்குரிய ஒரு நிகழ்வாக அமையும் என்பது இவர்கள் சிட்டைப்படுத்தின விதத்திலிருந்தே எங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது அம்மா திருமதி வளர்மதி சுமாதரன் அம்மா அவர்களே, இந்த நிகழ்ச்சி, இந்த தமிழ்ச்சங்கம் பல்வேறு காரணத்துடன் பல நிகழ்வுகளை ஒழுங்கு செய்திருக்கின்றது, முன்னெடுத்து செல்கிறது என்பதை நாங்கள் திருமதி திவ்யா சுஜன் சொல்றார். அதே போல இந்த செவ்வியல் ஆடல் நிகழ்ச்சியை நீங்கள் முதல் தடவையாக ஒழுங்கு செய்திருக்கின்றீர்கள். இதன் நோக்கம், இதன் பிரதிபலன் என்னவாக இருக்க போகிறது சமூகம் சார்ந்து? தமிழ் சமூகத்தில் இப்போ நாங்கள் பார்க்க போனால் இந்த கலை, இப்போ தமிழ்ச்சங்கத்தின் குறிக்கோளையும் அது வருகின்றது. கலை கலாசார பண்பாட்டு விழுமியங்களை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்துகின்ற மிகப்பெரிய பங்கு எங்களுக்கு உண்டு. இப்போ நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் நாங்கள் பார்க்க போனால் இன்று நிறைந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் ஆங்கிலத்திலே தான் மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மொழிக்கு கலைக்கு அந்த மொழி அது ஒரு ஊடகமாக இருக்கலாம், ஆனால் உணர்வு அங்கே மிகப்பெரிய பயன்பாடாக இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது கொழும்பு தமிழ்ச்சங்கமானது பல நிகழ்ச்சிகளை, அதாவது நீங்கள் அந்த தமிழ்ச்சங்க திருமதி திவ்யா சுஜின் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அவர்கள் அந்த அமைப்பு விதிகளுக்கு கீழே பல குழுக்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த உதாரணமாக நாங்கள் கல்விக்குழு, நூலகக்குழு, இலக்கிய குழு, இவ்வாறு குழுக்களை உருவாக்கி காலத்தின் தேவைக்கேற்ப, இப்போ உதாரணமாக சில மிக அண்மையில் தீபாவளி விழா இடம்பெற்றது. பெருமளவு அரங்கத்தை நிறைத்திருந்தார்கள் மாணவர்கள். ஏனென்று சொன்னால் இன்று மாணவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருவது மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது.
பாடசாலை மாத்திரமல்ல தனியார் கல்விக்கூடங்கள வளர்ச்சி பாடசாலையை விஞ்சிய வளர்ச்சியாக இருக்குமோன்ற ஒரு ஐயப்பாடும் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல இன்றைக்கு மன உளைச்சல், ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுகின்றோம். மன அழுத்தங்கள், மன உளைச்சலுக்கு கூட ஒரு வடிகாலாக இந்த கலைகள் இருக்கின்றது. ஆகவே சொல்லுகின்றார்கள், மாணவர்கள் மத்தியில் ஏதோ ஒரு கலை அவர்களை நிச்சயமாக மேலே தூக்கிவிடும். அந்த வகையிலே கொழும்பு தமிழ்ச்சங்கம் ஆற்றுகின்ற பணி மிக பாரிய பணி. ஏண்டா அந்த அரங்கத்திலே அந்த மாணவர்களுக்குரிய இடம் அங்கே வழங்கப்படுகின்றது. அது சிறிய அரங்காக இருக்கலாம், பெரிய அரங்காக இருக்கலாம். ஆனால் அந்த மாணவர்களை ஊக்குவித்து அவர்களை வாழ்நாள் சாதனையாளர்களாக மாற்ற வேண்டிய மாபெரும் பொறுப்பை கொழும்பு தமிழ்ச்சங்கம் முச்சங்க முழுப்பணியை முழுதுலகும் முழங்க வைக்கும் எம் சங்கம் தமிழ்ச்சங்கம் இசை கொண்டு வாழியவை என்று எங்களுடைய சங்க கீதத்திலே வருகிற இசை என்பது புகழுக்கும் ஒரு சொல்லாக வருகின்றது. ஆகவே இந்த பாரிய பணியை கொழும்பு தமிழ்ச்சங்கம் எடுத்து வருகின்றது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பல்லின கலாசாரம் இருக்கின்ற ஒரு இடத்திலே இந்த கொழும்பு தமிழ்ச்சங்கம் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது மிகப்பெரிய சவால். ஆமாம், அவர்கள் ஒரு முக்காலம் உணர்ந்து செயல்படுகிறார்கள் என்றுதான் கருத வேண்டும். என்றால் எங்களோட மரபையும் காப்பாற்றுகிறார்கள். இப்ப நாங்கள் என்ன காலத்துக்கு தேவையோ அதனையும் கொடுக்கிறார்கள். எதிர்கால சந்ததியினருக்கு என்ன போய் சேர வேண்டுமோ அதையும் செய்கிறார்கள். ஒரு முக்காலம் உணர்ந்து செயல்படுகின்ற தன்மை கொழும்பு தமிழ்ச்சங்கத்திடம் இருக்கிறது. அதற்கு உண்மையிலேயே அம்மா குறிப்பிட்டது போல எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. 80 வருட ஒரு காலத்தில் 8 தசாப்த காலத்தில் ஒரு பெண் ஆளுமை தலைமையாக இருக்கிறார். அந்த இடத்தில் சுகதி ராஜகுலேந்திரா அம்மையார் அவர்களுக்கும் இதனையெல்லாம் முன்னெடுத்து செல்கின்ற மதுசூதனன் ஐயா அவர்களுக்கும் கூட இந்த இடத்தில் நாங்கள் மிகுந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். செவ்வியல் திருமதி திவ்யா சுஜன் அவர்களே, இப்போ செவ்வியல் ஆடல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் எதிர்கால திட்டம், அதன் உங்கள் பங்களிப்பு, எதிர்கால திட்டம் எவ்வாறு இருக்க போகின்றது? இப்போ நாங்கள் கலந்துரையாடி கொண்டு இருக்கும் பொழுது என்ன தோன்றுகிறது, இந்த கொழும்பு தமிழ்ச்சங்கம் என்பது கல்வி, அம்மா குறிப்பிட்டது போல கல்விக்கான தனியாக கலைக்காக என்றெல்லாம் இருக்கிறது போல விஞ்ஞானம் இந்த காலத்துக்கு தேவை கருதி கூட இந்த ஏஐ தொழில்நுட்பங்கள் எவ்வாறு மாணவர்களுக்கு கொண்டு செல்லலாம், அல்லது ஒரு காணொளி மூலம் குறும் திரைப்படங்கள் கூட காணொளி மூலம் போட்டு காட்டி அதுக்குரிய கலந்துரையாடல் நிகழ்வுகள் நடக்கின்றன. இந்த காலத்துக்கு ஏற்ப அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நமது இந்த செவ்வியல் ஆடல் விழா என்பதனையும் எதிர்வரும் காலங்களில் எமது உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் ஊடாக கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உலகளாவிய ரீதியில் இருக்கிற இலங்கை நடன ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் ஒன்றிணைத்து நாங்கள் ஒரு இணைய வழியில் கூட தொடர் காலங்களில் எதிர்காலங்களில் இதனை நடத்தலாம் என்று கூட இந்த இடத்தில் என்ன தோன்றுகிறது. உண்மையில் உங்களுடைய திட்டம், உங்களுடைய நோக்கம் நிறைவேற நேத்ரா குடும்பம் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தமிழ்ச்சங்கம் என்பது உண்மையில் ஒரு பெயர் போன ஒரு மிகவும் முக்கியமான ஒரு இடமாக காணப்படுகிறது. தலைநகரில் 8 தசாப்தங்களுக்கு மேலாக அது செயற்பாடை ஆரம்பிக்கிறது. ஆரம்ப காலத்தில் சங்கங்கள், தமிழ் சங்கங்களை வளர்த்தது. இந்த தமிழ்ச்சங்கம் இப்பொழுது தமிழை வளர்ப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றது. தமிழ்ச்சங்கத்தில் நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய கலந்துரையாடலின்படி இந்த நவீன யுகத்தின் நவீன காலத்து சந்ததியினர், இந்த காலத்து பரம்பரையினர் இந்த பொழுதுபோக்கு சாதனங்களில் அதிகளவில் வேறு விதமாக பயன்படுத்துகிறார்கள். சங்கங்களை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்தி கொள்கிறார்கள், அதற்கு இந்த நவீன காலகட்டத்தில் உள்ளவர்களுக்கு சங்கம் ஏதேனும் திட்டங்களை அல்லது பிரயோகத்தில் சமது கலாச்சாரத்தை கொண்டு செல்வதற்கு, அடுத்த பரம்பரைக்கு கொண்டு செல்லும் பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்காக ஏதேனும் விசேட திட்டங்களை வடிவமைத்திருக்கின்றீர்களா? இப்போ கல்விக்குழு உதாரணமாக புலமை, அதாவது புலமை இந்த பட்டய கல்வி நெறி என்றெல்லாம் இருக்கின்றது. மிக குறைந்த கல்வித்தகமையோடைய அவர்கள் தங்களுடைய வளர்த்து கொள்வதற்கான ஒரு ஆற்றலை, பங்களிப்பை கொழும்பு தமிழ்ச்சங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இப்போ நான் சொன்ன இங்கே திவ்யா சுஜயன் அவர்கள் சொன்ன மாதிரியும் மாணவர்களுக்கு இப்போ நாங்கள் இனிப்பை கொடுத்தா தான் விரும்பும் அந்த இடத்துக்கு வரும். ஆகவே மாணவர்கள் இப்போ நாங்கள் அறிவோர் ஒன்று கூடல் அப்படி இப்படி நாங்கள் வைக்கும்போது அவர்களுடைய திசையும் எண்ண பாங்களும் வேறு விதமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் செயற்திட்டம் தொடர்ந்து, அதாவது ஒவ்வொரு புதன்கிழமையுமே ஒரு நிகழ்வு, வெள்ளிக்கிழமையானால் ஒரு நிகழ்வு, அப்படி ஒரு சிட்டைப்படுத்தி நிகழ்வினை வைக்கிறார்கள். ஆனால் வளர்மதி அம்மா, இப்போ நாங்கள் ஒரு தமிழ்ச்சங்கம் மட்டுமல்ல, இவர்களது பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழ் பேசும் மக்கள் ஒவ்வொரு தமிழ் விரும்பிகளதும் பொறுப்பாக இருக்கிறது. எங்கள் குழந்தைகளை, எங்கள் வீட்டு குழந்தைகளை தமிழ்ச்சங்க நிகழ்வுகளுக்கு அழைத்து செல்வது என்பது எமது பொறுப்பாகத்தான் நான் இதனை உணர்கிறேன். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னமே, அரிஸ்டோட்டல் சொல்லுவார்,
புலன்களுக்கும் உணர்வுக்கும் மட்டுமல்ல விருந்து கலை, அது அறிவுக்கும் விருந்தாக வேண்டும். கலை கூடாக ஏதோ ஒரு செய்தி அங்கே போய் செல்ல வேண்டும். ஆகவே மாணவர்கள் நிச்சயமாக அந்த நாங்கள் இப்போ இந்திய தொலைக்காட்சிகள் பார்க்கும்போது அவர்கள் அந்த பெற்றாருடைய பங்களிப்பு இவ்வளவு அது மிக வேகமாக உத்வேகமாக அவர் தங்களுடைய பிள்ளைகள் அந்த கலைநாட்டம் உள்ளவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த பெரும்பணியைத்தான் கொழும்பு தமிழ்ச்சங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த சாதனை பயணத்துக்கு எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும், தமிழ் சமூகம் துணை நிற்க வேண்டும், புலம்பெயர் சமூகம் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். அங்கே இருக்கின்ற நிர்வாக அங்கத்தவர்கள், பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் கைகோர்த்து நடக்கும்போது இந்த கொழும்பு தமிழ்ச்சங்கமானது இன்னும் எழுச்சி பெறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த செவ்வியலாடல் சிறப்புற எடுத்த நேத்ரா குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக இந்த செவ்வியலாடலுக்கு நேத்ரா குடும்பத்திற்கு நீங்கள் நேர்காணலுக்காக வந்திருக்கின்றீர்கள். இந்த தொலைக்காட்சியினூடாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இறுதியாக 3 நாள் நிகழ்ச்சி இந்த 3 நாள் நிகழ்ச்சி, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறும் காலை மாலை நிகழ்ச்சிகளாக கலந்து கொள்ள இருக்கின்றது. இப்போ இந்த மாணவர்கள் பருவத்தில் இருக்கின்றவர்களும் ஒரு அளவுக்காவது நிறைந்த நேரத்தில் நாங்கள் அவர்களை அனுமதிக்காவிட்டாலும் ஒரு அளவுக்கு அவர்கள் வந்து இந்த இடத்திலே வந்து தங்களுடைய பங்கு கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய பேரவாவாக இருக்கின்றது. ஏன்னா தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் தங்களுடைய செயல்திறனையும் அவர்கள் இங்கே இதில் உள்வாங்கித்தான் இந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் செய்ய இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் சமூகம் இதற்கு ஒரு பாரிய பங்களிப்பையும் நாங்கள் 2 கை சேர்ந்து தட்டினால்தான் சத்தம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே கொழும்பு தமிழ்ச்சங்கம் எடுக்கின்ற இந்த முன்னெடுப்புகளை எங்கள் தமிழ் சமூகம் அதை ஆதரித்து உள்வாங்கி அவர்களோட கைகோத்து இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்துவதற்கு அவர்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆமாம், வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி மாலை 5 மணியிலிருந்து இந்த நிகழ்வு ஆரம்பமாகிறது. அதே போல சனி ஞாயிறு 2 தினங்களும் காலை மாலை அமர்வுகளாக நடைபெறுகின்றன. காலை நிகழ்வு 9:30 மணிக்கும் மாலை நிகழ்வு 4:30 மணிக்கும் நடைபெற இருக்கின்றன. சனி ஞாயிறு 2 தினங்களும் இதில் பெரும்பாலான ஆசிரியர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நடன ஆசிரியர்கள் அனைவரும் கண்டு கழிக்க வேண்டும். வெள்ளி மாலையிலிருந்து சனி காலை மாலை, ஞாயிறு காலை மாலை என இத்தனை நிகழ்வுகளும் உங்களுக்காக தமிழ்ச்சங்கம் படைக்க இருக்கிறது. கலைஞர்களாக நாங்கள் மிகவும் மகிழ்கிறோம். தமிழ்ச்சங்கத்துக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். உண்மையில் நாங்களும் நேத்ரா குடும்பம் சார்பாக உங்களுடைய செவ்வணியை முன்னெடுத்து செல்ல நீங்கள் ஒரு சமூகத்திற்காக ஒரு பெரிய பங்காற்றி வருகிறீர்கள். சமூகம் இவ்வாறு இருக்க வேண்டும், சமூகம் நல்வழியில் செல்ல வேண்டும், அதற்கு இளைய சமூகத்தினரை ஒரு கட்டுக்கோப்பில் வைக்க வேண்டும் என்பதற்காக பல நிகழ்வுகளை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள், நிகழ்ச்சிகளை நீங்கள் தயாரித்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இந்த செவ்வியல் ஆடலும் முழுமையாக வெற்றியடைய நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இந்திய விசேட நேர்காணல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். கலையகம் வந்து இந்த செவ்வியலாடல் நிகழ்ச்சி தொடர்பான பல தகவல்களை உங்களுக்கு தெளிவுபடுத்திய கொழும்பு தமிழ்ச்சங்க பேரவையின் உறுப்பினர் திருமதி வளர்மதி சுமாதரன் அவர்களுக்கும், உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்க அமைப்பாளரும் அபிநயஸ்திரா நடனப்பள்ளியின் இயக்குநருமான கலாசுரி திவ்யா சுஜின் அவர்களுக்கும் நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. அந்த அளவில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் 2வது விசேட நேர்காணல் பகுதியும் நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அந்த வகையில் இந்திய நிகழ்ச்சி தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்ட கேசவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, அதே போல ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கேமரா கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.